எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான தகவலை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் வரவு செலவு திட்டம் 2025 அடிப்படையில் ஓய்வூதியர்கள் உட்பட சிரேஷ்ட பிரஜைகளுக்கு ஒரு முக்கியமான வேலை திட்டத்தை இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி இருந்தது. அந்த வகையில் வரவு செலவு திட்ட வாசிப்பின் போது ஜனாதிபதி இந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் கூறியிருந்ததோடு, அதன் அடிப்படையில் பொருளாதார அபிவிருத்திக்குரிய பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி இதற்கான திட்டத்தை வரைந்து அமைச்சரவையினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றார். அதாவது இத்திட்டம் இலங்கையில் இருக்கின்ற சிரேஷ்ட பிரஜைகளுக்கு விசேட நிலையான வைப்பு திட்டம் என்ற ஒரு பெயரில் இதனை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஓய்வூதியர்கள் மாத்திரமல்ல, இலங்கையில் இருக்கின்ற சகல சிரேஷ்ட பிரஜைகளுக்கும் இதன் மூலமாக பயன் கிட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 60 வயதை கடந்த சிரேஷ்ட பிரஜைகளுக்கு இந்த வேலைத்திட்டத்தின் மூலமாக பலன் கிடைக்க இருக்கிறது. இதன் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் திகதி முதல் 2025 டிசம்பர் 31 வரையான காலப்பகுதியில் சிரேஷ்ட பிரஜைகள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு இந்த சலுகையானது வழங்கப்பட இருக்கிறது. இது சம்பந்தமாக எங்களுடைய யூடியூப் சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ தகவல் இதனுடைய அறிமுகம் சம்பந்தமாக கூறப்பட்டிருந்தது. அந்த வீடியோவினுடைய லிங்கினையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பதிவிடுகின்றோம். அதனையும் நீங்கள் பார்வையிடுங்கள். இதன் அடிப்படையில் இந்த நான் கூறிய இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் நிலையான வைப்பொன்றை செய்கின்ற ஒரு சிரேஷ்ட பிரஜைக்கு இந்த சலுகையானது கிடைக்க இருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த தகவலானது தற்போது அரசாங்கத்தினுடைய தகவல் திணைக்களத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது சிரேஷ்ட புரவசியன் சந்தகாவன விசேஷ ஸ்தாவர தெம்பது யோஜனா கிரமய என்ற தலைப்பிட்டு இந்த பதிவிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் 2020 ವರ್ಷ සඳහාවන අයවැය කතාවෙහි යෝජිත පරිදි ශ්‍රේෂ්ඨ පුරවැසියන් සඳහා විශේෂ ස්ථාවර තෙම්පතු ක්‍රමයක් ක්‍රියාත්මක කිරීමට රජය විසින් තීරණය කරනු ලබ ඇත. ඒ අනුව පහත සඳහන් පරිදි යෝජිත විශේෂ ස්ථාවර තෙම්පතු ක්‍රමය ක්‍රියාත්මක කිරීම පිණිස මුදල් ප්‍රතිපාදන ක්‍රම සම්පාදන සහ ආර්ථික සංවර්ධන අමාත්‍ය වශයෙන් ගරු ජනාධිපතිතුමා ඉදිරිපත් කළ யோஜனாව அமாத்திய மண்டலி விசின் அனுமத்த கரலதி என்று சொல்லி அந்த தகவல் சிங்கள மொழி மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய தமிழ் ஆக்கத்தை தான் நான் உங்களுக்கு வழங்கியிருந்தேன். அதாவது 2025 ஜூலை மாதம் 1ஆம் திகதிக்கும் 2025 டிசம்பர் மாதம் 31ஆம் திகதிக்கும் இடையில நீங்கள் வைப்பொன், அதாவது நிலையான வைப்பொன்றை ஆரம்பிக்கின்ற போது உங்களுக்கு வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களால் தற்போது நடைமுறையில் இருக்கின்ற வழங்கப்படுகின்ற வைப்பு வீதம் வட்டி வீதத்துடன் மேலும் 3% வட்டி வீதத்தை அரசாங்கம் வழங்க எதிர்பார்க்கிறது. இதன் அடிப்படையில் நாங்கள் உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட வங்கி எக்ஸ் என்ற வங்கி ஒரு 12% அந்த நிலையான வைப்புக்கு வருட வட்டி ஒரு 12% வழங்குது என்று எடுத்துக்கொள்வோம். அப்ப அந்த 12% அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற இந்த விசேஷ 3% சேர்க்கப்படுகிற போது அது 15% வட்டியாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என கூறப்பட்டிருக்கிறது. இது இந்த வைப்பு நிலையான வைப்பு காலப்பகுதியானது 12 மாதங்களை கொண்டதாக இருக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இதனுடைய வைப்புத் தொகை, உச்ச வைப்புத் தொகையானது 1 மில்லியன் ரூபாவாக வரை நீங்கள் வைப்பு செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த சலுகையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் தொகையை கொண்டு நீங்கள் நிலையான வைப்பு கணக்கொன்றினை ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி இந்த தகவல் வெளியாக இருக்கிறது. அதாவது சாதாரண நிலையான வைப்புகளுக்கு கிடைக்கின்ற வட்டி தொகையை விட 100க்கு மேலதிகமாக 3% வட்டியை அரசாங்கம் வழங்க இருக்கிறது. இந்த வேலை திட்டத்துக்காக அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் மூலமாக 30 பில்லியன் ரூபாவை ஒதுக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இது முக்கியமான ஒரு வேலை திட்டமாக, அதாவது குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற சிரேஷ்ட பிரஜைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த வீடியோ தகவலை நீங்கள் பார்வையிட்டு பயன்பெறுவதோடு உங்களுடைய நண்பர்களுடனும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். மேலும் எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.